கிராப் புக் பண்ணியாச்சுங்க. பைக் தான் போட்டிருக்கோம், ஈஸி. பக்கத்துலேயே ஸ்டேஷன் இருக்குது, ட்ரெயின் பிடிச்சி போயிருக்கலாம். ஆனால் ட்ரெயின் மாறணும், ஒரு 2 ட்ரெயின். நமக்கு இன்னும் ½ அன் ஹவர் இருக்குது. ஸோ கிராப் பைக்கில் போகிறதா வந்து பெஸ்ட்டு. சார் நம்ம கிராப் டிரைவரு ஏறி போயிட்டே இருக்கலாங்க. ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நம்மளுடைய சவுத் ஈஸ்ட் ஏஷியா சீரீஸில் ஒரு புதிய எபிசோடுங்க. பேங்காக்ல இருக்கோம். பேங்காக்ல நமக்கு 2வது நாள். இன்னைக்கு பேங்காக்லேருந்து கிளம்பி ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தாய்லாண்டோடைய ஒரு ஏன்ஷியன்ட் சிட்டிக்கு போக போகிறோங்க, அயோத்தியா. என்னடா இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு இந்த சிட்டி நேம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, நம்ம உத்தரப்பிரதேசில் இருக்கிற அயோத்தியாவை பிரதிபலிக்கிற விதமாக ஒரு 1200 1300 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அயோத்தியா அப்படின்னு ஒரு சிட்டி அமைக்கப்பட்டது கிமர் மன்னர்களால். அந்த கிமர் மன்னர்கள் உங்களுக்கு யாருன்னு தெரியும், கம்போடியாவில் ஆங்கர் வாட்டர்லாம் கட்டினாங்களே அவங்க தான். ஸோ அந்த நகரத்தை நோக்கி தான் நீ நம்ம போயிட்டுருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள்ஸ், ராயல் பேலஸ், இதெல்லாம் தான் இன்றைக்கி போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸ்கிப்பராக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இங்கேருந்து நமக்கு பிக்கப் பாயிண்ட் போகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க. பைக் புக் பண்ணிட்டோம், இப்போ சீக்கிரமாக போயிடலாம். ஸோ பிக்கப் பாயிண்ட்டில் நமக்கு 8 மணிக்கு பிக்கப்பு, டைம் வந்து 6:40 ஆகுது. ஸோ வி காட் டைம், நோ இஷ்யூஸ். ஸ்கிப்பராக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும். வாங்கலாம். ஃப்ரைடே மார்னிங்கு 7:30 தான் ஆகுது. ஆனால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, தெரியுதுங்களா? தேங்க்யூ. அதான் ஒரு 12-13 நிமிஷத்துக்கு வந்து இறக்கி விட்டாரு நம்மளுடைய டிரைவரு. இந்த நேஷனல் ஸ்டேடியம்னு ஒரு ஸ்டேடியம் லெஃப்டில் இருக்குங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியில் தான் வந்து நில்லு அப்படின்னாங்க. இங்கே முன்னாடி லைனாக வண்டி நிற்குது. ஹோட்டல் பிக்கப் இருந்தது, ஆனால் இவ்வளோ தூரம் வந்து பிக் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இது ஒருக்கே வண்டி விசாரி போகிறோம். அயோத்தியா டெம்பிள் டூ வைத்தியா டிக்கெட். ஓகே, நம்மள இங்கே வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஏன்னா வண்டி பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்லாம் வந்து ஆட்களை வந்து பிக்கப் பண்ண போயிருக்காங்க போல. ஸோ அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வந்தோன்னே நம்ம ஏறி போக வேண்டியதாங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா டிராஃபிக்லாம் கன்சிடர் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த அயோத்தியன்ற டவுனை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதான் வந்து நீங்கள் நம்ம ஒன்றா பார்க்குறோம். ஃபுல் டே டூரு. காலைல 8 மணிக்கு நம்மளை கூப்பிட்டு போனால் ஈவினிங் 5 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. வந்துச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். Take 1 hour 30 minutes. ஓகேங்க, வண்டியில் ஏறணுன்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. சின்ன இன்ட்ரடக்ஷன் இல்லை, ஒரு பெரிய இன்ட்ரடக்ஷன். இன்னும் பேசிட்டு தான் இருக்காரு. நான் கிமர் மன்னர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லுறீங்களா? 100% எக்ஸாக்ட்லி ட்ரூ கிடையாது. இது இதனுடைய எக்ஸாக்ட் ஹிஸ்ட்ரியை வந்து நான் அயோத்தியா போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். நான் ஆனால் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இதுக்கு பின்னாடி. ஸோ எப்படி உருவாக்கப்பட்டது அந்த நகரன்றதை வந்து நான் அயோத்தியா நகரத்தை போய் சொல்கிறேன். இங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகுங்க. ஓகேங்க, ஒரு 1.5 மணி நேரம் ட்ரைவ் பண்ணி நம்மளுடைய முதல் ஸ்டாப்பான பழங்காலத்து ராயல் பேலஸ்க்கு வந்திருக்கோங்க. கேமராஸ் வந்து உள்ளே அலௌடு இல்லை அப்படின்னாங்க. பட் ஆனால் வெளியிலே உங்ககிட்ட பேசிடுறேன் நான். ஆனால் உள்ளே போகணுன்னா லாங் பேண்ட்ஸ் வாங்கணுன்னாங்க. நான் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். வந்து இங்கே 100 பாத் கொடுத்து பின்னாடி இருக்கிற கடையில் லாங் பேண்ட்டும் வந்து வாங்கியாச்சு. முதல்ல நம்ம ராயல் பேலஸ் உள்ளே போயிட்டு வந்துடலாம். உள்ளே போயிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த ஊர் பற்றின ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். இந்த அயோத்தியா நகரம் உருவாக்கப்பட்டது 1350. தாய்லாண்டோடைய ஏன்ஷியன்ட் கேபிட்டலாக வந்து இருந்தது. செகண்ட் ஏன்ஷியன்ட் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஏன்ஷியன்ட் கேபிட்டல் அதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்தது. சரிங்களா? சரி, நம்ம ஸ்டேட்டாக உள்ளே போய்ட்டு வந்தோம். உள்ளே போய்ட்டு வந்துட்டு இதனுடைய ஹிஸ்ட்ரி பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, ஸ்கோ. நம்மளுடைய கருப்பு லாங் பேண்ட்டு தெரியுதுங்களா? கலர் பேண்ட்டு நல்லா செம கம்ஃபர்டபுளாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இதே 2-3 வாங்கி ட்ராவல் ஃபுல்லாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை வந்து சம்மர் பேலஸ்னு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பின்னாடி. நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டு அந்த ரீசன் உங்களுக்கு சொல்கிறேன் நான். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நகரம் கிங் ராமதீப் போடி அவரால் 1350வது வருஷம் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 400 வருஷமாக தாய்லாண்டோடைய ஏன்ஷியன்ட் கேபிட்டலாக இருந்த சிட்டி தான் இந்த அயோத்தியா. இந்த வந்துட்டோம்ல பேலஸுக்கு பயங்கரமாக இருக்குது. இப்போ இருக்கார்ல கரண்ட் கிங்கு ராமாதி 10th, அவங்களுடைய அம்மாங்க இது. ஓகேங்க, ராயல் பேலஸ் உள்ளே வந்தாச்சு. உள்ள வ்ளாகிங் கேமராலாம் வந்து அலோட் கிடையாது. ஸோ கொஞ்சம் ஃபுட்டேஜ் தான் எடுத்திருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்தோன்னா இந்த ராயல் பேலஸ் பார்க்கறதுக்கு அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 650 வருஷம் பழமையான ஒரு பேலஸ் இது. பார்க்கறதுக்கு இன்னும் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை கட்டினது வந்து கிங் ராமதீப் போடி தான். 1350 இந்த அயோத்தியா சிட்டி வந்து உருவாக்குனதுல அவரால் கட்டப்பட்டது தான். ப்ளஸ் அவருக்கு பின்னாடி வந்து ஒரு கிங் வந்து இது உள்ள யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து இன்னொரு பேலஸ் வந்து கட்டுறாரு. அதுவும் பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்குது. ஸோ இவ்வளோ பியூட்டிஃபுல்லான இந்த பேலஸை பார்த்துட்டு நம்ம வண்டியில் ஏறி அடுத்த ஸ்டாப்புக்கு வந்து கிளம்பியாச்சுங்க.
ஓகேங்க, ராயல் பேலஸ் பார்த்து முடிச்சாச்சுங்க. இன்றைக்கும் சம்மரில் வந்து தாய் ராயல்ஸு அதை வந்து ஒரு சம்மர் ரிட்ரீட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் அது வந்து சம்மர் பேலஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. எனிவேங்க, அடுத்து நம்ம வந்திருக்கிறது வந்து வாட் யாய் சாய் மஹாகாங்ன்ற டெம்பிளுக்கு வந்து வந்திருக்கோங்க. 1357ஆம் ஆண்டு வந்து கிங் ராமதிபோடி I அவரால் வந்து அமைக்கப்பட்ட கோவில் தான் வந்து இந்த கோவில். ஆக்சுவலாக இந்த அயோத்தியா நகரம் வந்து தொடங்கப்பட்டதே வந்து 1350களில் தான். இதே ராஜா தான் கிங் ராமதிபோடி I தான் வந்து இந்த நகரத்தை வந்து அமைக்கிறாரு. ஸோ இந்த நகரத்தை அமைச்சு ஒரு 7 வருஷத்துலேயே வந்து இந்த கோயில் வந்து கட்டப்படுதுங்க. ஒரு அமேசிங்கான கோயில். என்ன பர்பஸ்க்காக கட்டப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் வந்து புத்திசம் அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக இருந்தது இல்லைங்களா. இட் வாஸ் த்ரைவிங் புத்திசம் அந்த டைமில். ஸோ ஸ்ரீலங்காவில் போய் மாங்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறப்போ அவங்களுக்கு மானஸ்ட்ரியாக உருவாக்கப்பட்ட கோயில் தான் வந்து இந்த கோயிலுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1500களில் வந்து நம்ம பின்னாடி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை அப்போ இருந்த ஒரு கிங்கு பர்மீஸ் ஆர்மி கூட சண்டை போட்டு அதில் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அதனுடைய நினைவர்த்தமாக கட்டப்பட்ட அந்த ஸ்ட்ரக்சர் தான் இந்த நடுவில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஆனால் இந்த சுற்றி இருக்கிற மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து 1357லேயே வந்து கட்டிட்டாங்க. இந்த அயோத்தியா நகரம் வந்து அழிக்கப்பட்ட போது இந்த கோயில் மட்டும் அழிக்கப்படலை. இந்த அயோத்தியா நகரம் எப்படி அழிக்கப்படுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். பட் இந்த கோயில் மட்டும் பெருசாக அழிக்கப்படலை. அதனால தான் இன்றைக்கும் வந்து பிரம்மாண்டமாக நிற்குதுங்க இந்த கோயில். தெரியுதுங்களா, செமையாக இருக்கிற ஸ்ட்ரக்சர். எவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஸ்டூப்பான்னு அழைப்பாங்க. புத்திசத்தை பொறுத்த வரைக்கும் கோவில்னு அழைக்க மாட்டாங்க, ஸ்டூப்பா அப்படின்னு அழைப்பாங்க. அதாவது டெம்பிள்னு அழைக்க மாட்டாங்க, ஸ்டூப்பா அப்படின்னு அழைப்பாங்க. சுற்றி புத்தர் சிலைகள் தாங்க எங்கே பார்த்தாலும். சுற்றி புத்தர் சிலைகள் தான் எங்கே பார்த்தாலும். நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டூப்பா, அந்த ஸ்டூப்பா மேலே ஏறி போகலாம். ஆக்சுவலாக அந்த ஸ்டூப்பா மேலே ஏறிக்கிட்டு நம்ம இந்த அயோத்தியா நகரத்தினுடைய ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துடலாங்களா. ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை சுருக்கமாக முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். எங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, நம்ம இப்படி வந்துடலாம். மேலே ஏறி போவோம் இருங்க. இதோ இப்படி தாங்க ஏறி போனோம் மேலே. ரொம்ப பெரிய கிளைம் கிடையாது, இன்னும் ஒரு 2 லெவல் அப்படி தான் இருக்கும். ஏறி போயிடலாருங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1592ல் நரசுவன் த கிரேட், ஒரு தாய் கிங்கு, பர்மீஸ் பிரின்ஸோட சண்டை போட்டு, அப்போல்லாம் யானைகள் மேலே குதிரைகள் மேலே தான் போய் சண்டை போடுவாங்க. ஸோ யானை மேலே உட்காந்து சண்டை போட்டு ஒரு பெரும் வெற்றியை கண்டார். அந்த வெற்றியை குறிக்கும் விதமாக தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை கட்டியிருக்காரு, வேறு லெவலில். ஓகே, இந்த அயோத்தியா இல்லை அயோத்தியா அப்படின்னு அழைப்போமே ஈஸியாக. இந்த அயோத்தியா நகரம் வந்து உருவானது 1350. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிங் ராமதிபோடி I அவரால் உருவாக்கப்பட்ட நகரம் தான் அது. ஆனால் இந்த நகரம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே கிமர் எம்பையர், உங்களுக்கு தெரியும், கம்போடியாலாம் ஆட்சி செஞ்ச இந்த எம்பையர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ரீஜனில் அதுக்கு முன்னாடியே ஒரு 300-400 வருஷமாகவே வந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த மங்கோல் படையெடுப்பு மற்ற படையெடுப்புலாம் வந்து அந்த கிமர் எம்பையர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் வீழ்ச்சியை வந்து சந்திக்க ஆரம்பிக்குதுங்க. அந்த வீழ்ச்சி சந்திக்க ஆரம்பிக்கிறப்போ இங்கே வந்து தாய்லாண்டில் இந்த கிங்டம் வந்து உருவாகுது, அயோத்தியா கிங்டம்ன்றது. ஒரு 100 வருஷம் உருவாகி ஒரு 100 வருஷத்தில் இங்கிருந்த கிங்ஸு ஆங்கர் வாட் இருக்குல்ல, கிமர் எம்பையரை வந்து தோக்கடிச்சு ஆங்கர் வாட்டையே வந்து பிடிச்சிருக்காங்க அந்த டைமில். அமேசிங்களா. ஸோ அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸாக இருந்திருக்கு இந்த ரீஜன். ஸோ 1350லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் 1750 வரைக்கும் இதுதான் தாய்லாண்டோடைய ஏன்ஷியன் கேபிட்டலாக இருந்திருக்குங்க. தாய்லாண்டோடைய கேபிட்டலாக இருந்திருக்கு. இன்றைக்கி தான் பேங்காக் வந்து கேபிட்டலு. இன்னதான் வந்து அந்த கிமர் மன்னர்கள் வந்து தோக்கடிச்சு திருத்தி விட்டாலும் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த அயோத்தியா கிங்டம் உருவானதுக்கு அப்புறமும் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. ஸோ 400 வருஷம் 1750 தான் இந்த கிங்டம் வந்து முடிவடையுது. எப்படி முடிவடையுதுன்னா, பர்மீஸ் கிங்கை வந்து தோக்கடிச்சாங்க முன்னாடி அப்படின்னு சொன்னதுங்களா, ஒரு அயோத்தியா கிங்கு. திருப்பியும் பர்மீஸ் வந்து படையெடுத்துட்டு வந்து இங்கே இருக்கிற ஆட்சியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவங்களுடைய ஆட்சியை வந்து நிறுவுறாங்க 1860களில் அந்த வாக்கில். ஸோ அதனோட இந்த அயோத்தியா கிங்டம் வந்து முடிவடையுது. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பேங்காக் வந்து மாற்றுறாங்க. இந்த ரீஜனை ஏன் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே வந்து இது சுற்றி அரண்டு இருக்குங்க. ஒரு 3 நதிகள் வந்து ஓடிட்டு இருக்குது இதை சுற்றி. ஸோ இது வந்து ஒரு தீவு மாதிரி ஆயிடுச்சு 3 நதிகள் சுற்றி ஓடுறதுனால. ஸோ வெளியிலேருந்து யாரும் ஈஸியாக படையெடுத்துட்டு உள்ளே வந்து அழிக்க முடியாது, தாக்க முடியாது. ஸோ அந்த ப்ரையா ரிவர் நம்ம பார்த்தோம்ல பேங்காக்கில் ஓடுதே, அந்த நதியும் இதன் வழியாக தான் வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அதனாலேயே வந்து ஒரு 400 வருஷம் எந்த பிரச்சனையும் வந்து ஆட்சி புரிஞ்சுருந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. எவ்வளோ பவர்ஃபுல்னால், யூரோப்லேருந்து, ஜப்பான்லேருந்து, இந்தியாவிலேருந்து ட்ரேடர்ஸு,
அவங்களோட டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த டைமில் இந்த கிங்ஸ். அஃப்கோர்ஸ் இந்தியாவோட இன்ஃப்ளூயன்ஸு எப்போவுமே அதிகமாகவே இருக்கும் இந்த ரீஜனில். அதுவும் இங்கே தாய்லாந்து பொறுத்த வரைக்கும் வந்த கிங்ஸ் எல்லாமே அவங்கள ராமருடைய டிசெண்டண்டாகவே வந்து கருதிட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த ராமாத 1லேருந்து இன்றைக்கி இருக்கிற கிங் வந்து ராமாத 10 வரைக்கும் நேம் பண்ணியிருக்காங்க அவங்கள. அயோத்தியாவும் வந்து பேர் காரணம் அப்படி தான் வந்து வருது. இது வந்து பார்த்தா வியூ சூப்பராக இருக்குங்க. சில ஸ்டூப்பர்ஸ்லாம் உடஞ்சி போயிடுச்சு அஃப்கோர்ஸ், பட் ஆனால் வெரி நைஸ். இன்றைக்கி வந்து இந்த அயோத்தியா நகரம் முழுவதுமே ஒரு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுங்க. ஒரு நகரமே யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ கோயில்கள் சுற்றி, அவ்வளோ பழமை வாய்ந்த கோயில்கள் சுற்றி. ஸோ நகரத்தையே வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அறிவிச்சிட்டாங்க. இந்த கல்லாம் பாருங்கள், சுட்ட செங்கல் தான், ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சம் ரெனோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஆனால் லார்ஜ்லி இன்டாக்ட் தான். இங்கே வந்து ஒரு ரிக்ளைனிங் புத்தா ஸ்டாச்சு இருக்குங்க, அதை போய் பார்க்கலாருங்க. உங்களுக்கு தெரியும் ரிக்ளைனிங் புத்தாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு. ரிக்ளைனிங் புத்தான்றது புத்தர் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் நோய்வாய்ப்பட்டு ஏதோ ஒரு பாய்சனஸ் மஷ்ரூம் சாப்பிட்றாருன்னு நினைக்கிறேன். அதனால நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்தப்போ அவருடைய கடைசி மூமெண்ட்ஸ், ஆக்சுவலாக அப்படி போகணும்னு நினைக்கிறேன், அவருடைய கடைசி மூமெண்ட்ஸ் அது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜ் புத்தருடைய லைஃப்பில் வந்து 4 முக்கியமான ஸ்டேஜஸ் இருக்குது. ஏன்னா அவர் பிறந்தது, அதுக்கப்புறம் அவர் என்லைட்டன்மெண்ட் அடைஞ்சது, அப்புறம் அவர் அந்த ப்ரீச்சிங் பீரியட் இருந்ததுல அது ஒன்று, மற்றவங்களுக்குலாம் வந்து கற்றுக் கொடுத்தது, அதுக்கப்புறம் அவர் இறந்தது. ஸோ 4 முக்கியமான பீரியட்ஸ் புத்தரோட லைஃப்பில். அதான் நினைக்கிறேன். எதாவது தப்பாக இருந்தால் கீழே போடுங்க. ஓகே, நம்ம இப்போ அந்த ரிக்ளைனிங் புத்தா பார்க்கலாம் வாங்க. தர்கார் பார்த்தீங்களா, ரிக்ளைனிங் புத்தா. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இடிஞ்சு விழுந்துட்டுருக்கு. எப்படியும் வந்து இதுக்கு மேலே ரூஃப்லாம் இருந்திருக்கும், ஆனால் இப்போ இல்லை, புத்தா மட்டும் இருக்காருங்க. பா, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஆனால் அவருடைய கடைசி காலம், புத்தருடைய கடைசி காலம் இது. நீங்கள் பேங்காக்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் இருப்பார் புத்தர், ரிக்ளைனிங் புத்தா நிறைய கோவிலில். ஸோ அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், நீங்கள் பேங்காக் வரீங்கன்னா பேங்காக் சுற்றி இருக்கிற கோவில்களை போய் பாருங்கள். வாட் டருன், வாட் ஃபோர்னு நினைக்கிற மாதிரி நிறைய கோவில்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கோயில்களை பார்க்காம போயிடாதீங்க. புத்த கோயில்கள் அமேசிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ். அது நைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் அமேசிங்காக இருக்கும். சூப்பராக நீங்கள் போட்டில் ஹாப் ஆன் பண்ணி ஹாப் ஆஃப் பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அங்கே ஒரு புத்தர் இருக்கார், அந்த புத்தரை போய் பார்ப்போருங்க. அங்கே கோல்டன் கலரில் இருக்கார் புத்தர், தெரியுதுங்களா? அங்கே பாருங்க, உட்காந்துட்டு தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்கார், தெரியுதுங்களா? கிட்ட போய் காட்டுறாருங்க. அப்படியே நம்ம உள்ளே போய் ப்ரே பண்ணிட்டு வந்துடும், தெரியுதுங்களா? அம்சமாக இருக்கார்ல. இருங்க ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்க, இந்த கோயிலை பார்த்து முடிச்சாச்சு. செம ஹிஸ்ட்ரியில் இது பின்னாடி ஒரு 700 வருஷம் பழைய ஹிஸ்ட்ரி இந்த கோயில் பின்னாடி. அடுத்தது வந்து லஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் 2 இடம் பார்த்துருக்கோம். லஞ்சு முடிச்சுட்டு இன்னும் 2 கோயில் பார்க்க போகிறோங்க. டைம் வந்து 11:30 ஆக போகுது. நம்மளை ஆக்சுவலி 11:30 மணிக்கு ஃப்ரண்ட்டில் வந்து வெயிட் பண்ண சொன்னார். டைம் வந்து 11:25 ஆகுது. சரி, ஸ்ட்ரைட்டாக ஃப்ரெண்டில் போய் வெயிட் பண்ணுவோம். சூப்பராக இருக்குங்க கோயில். நம்ம இதில் பார்த்துருப்போம், வாரணாசி போனப்போ சார்நாத்லாம் போய் அந்த ஸ்டூப்பர்ஸ் வந்து அமேசிங்காக இருக்கும் அசோகர் காலகட்டத்தில். ஓகேங்க, நம்ம அடுத்து வந்திருக்கிற கோயில் வந்து வாட் மஹாடாட். வாட் மஹாடாட்னா வேறு எதுவும் இல்லைங்க, புத்தருடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிலீக் வந்து இங்கே வைக்கப்பட்டிருந்தது. ஸோ ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட ஒரு ரிலீக் இங்கே இருந்ததுனால இதுக்கு வாட் மஹாடாட் அப்படின்னு வந்து பெயர் வச்சாங்க. இது எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன கோயில் பார்த்தோம்ல வாட் யாய் சாய் மஹாகாங், அது வந்து 1357. இது வந்து 1374லேருந்து 1378க்குள்ளே கட்டப்பட்ட கோயில் தான் வந்து இந்த வாட் மஹாடாட்டுங்க. ராமேஸ்வரன் த 4th, அதாவது 4வது கிங், அயோத்தியாவோட 4வது கிங் ராமேஸ்வரன் அப்படின்னு அவர் அழைச்சாங்க. ஸோ அவரால் கட்டப்பட்ட கோவில் தான் வந்து இந்த கோவில். ஸோ ஒரு பெரிய கேஸ்கெட்டில் புத்தருடைய ஒரு ரெலிக்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவில் கூட புத்தருடைய பல்லு வச்சுருந்துருக்காங்க ஒரு கோயிலில். நம்மளுடைய ஸ்ரீலங்கா சீரிஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த கோயிலில் புத்தரோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஆர்கன், ஆனால் என்ன ஆர்கன்றது யாரும் வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு 17th செஞ்சுரியில் இந்த ரெலிக் வச்சுருந்தாங்களே, அந்த கோபுரம் இடிஞ்சு விழுந்துடுச்சு. அப்போது அந்த ரெலிக்கை தோண்டி எடுத்து அந்த கேஸ்கெட் எடுத்து கொண்டு போய் மியூசியத்தில் வச்சிட்டாங்க. அப்போ கூட யாருமே வந்து அது என்ன ரெலிக்னு வந்து
மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. ஸோ அவ்வளோ சீக்கிரட்டாக வந்து வச்சுருக்காங்க அந்த ரெலிக்கை. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு வாட் மஹாட்டாட் ஒரு முக்கியமான புத்தருடைய ரெலிக் இருந்ததுனால இந்த கோயிலுக்கு அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. உள்ள எக்கச்சக்கமான ஸ்டூபர்ஸ் எங்கே சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. ஆனால் இந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிமர் ஆர்கிடெக்சர். நீங்கள் கம்போடியாவில் கோயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்சரில் கட்டியிருப்பாங்களே, ஸோ அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டப்பட்ட கோயில் தான் வந்து இது கிமர் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில். ஃபார் சம் ரீசன் இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க. ஸ்டூபர்ஸ் தான் இதுவும் இந்த கிமர் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இருக்குது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்டூப்பான்றது யூஸ்வலாக கொஞ்சம் கூராக இருக்கும் மேலே. இது பாருங்கள், அந்த கூர்மை இல்லை பாருங்கள். நம்ம அடுத்து கம்போடியா போவோம்ல, ஸோ அதில் நீங்கள் பார்ப்பீங்க கிட்டத்தட்ட இது மாதிரி ஆர்கிடெக்சர் தான் இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூப்பாஸும் வந்து அந்த டிசைனில் தான் இருக்குது. தெரியுதுங்களா? நிறைய இடிஞ்சு விழுந்துடுச்சு. இந்த 1750களில் பூமிசாமி தாக்கி அழிச்சாங்களே அயோத்தியாவை, அப்போ அழிக்கப்பட்ட கோயில் தான் இதுவும். அதுக்கப்புறம் ரெஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம முந்தின கோயிலில் பார்த்த மாதிரி கோயிலை சுற்றி புத்தருடைய சிலைகள். ஆனால் இதெல்லாம் வந்து அந்த பர்மீஸ் ஆர்மி வந்து தாக்கினப்போ இந்த கோயிலை வந்து சாக் பண்ணிட்டாங்க. அடித்து உடச்சி எல்லா புத்த சிலைகளையும் வந்து டேமேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. தெரியுதுங்களா? பாதி புத்தர் இருக்கவே மாட்டார். முக்கியமாக புத்தருடைய தலைகள் இருக்காது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வெயில் தாங்க முடியலைங்க, 36 டிகிரின்றாங்க. ஆனால் ஹியூமிடிட்டிலாம் சேர்த்து இட் ஃபீல்ஸ் லைக் 43 அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். எனக்கு வேறு வயிறு சரியில்லை. நேற்று ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல, ஒரு 3-4 வாட்டி போயிடுச்சு. ஸோ தண்ணியில் தான் வந்து உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன் நான். வயிறை காய போட்டிருக்கேன், வேறு எதுவும் சாப்பிட வேணாம் இன்றைக்கி ஃபுல்லாக, அப்போ தான் சரியாகும் அப்படின்னு. ஸோ செம டயர்டாக இருக்குது. இங்கே வந்து புத்தரோட தலை மட்டும் ஒரு மரத்தோட வேரில் வந்து மாட்டிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குங்க. ரொம்ப முக்கியமான இமேஜ் அது. தாய்நாளில் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த இமேஜ் பார்க்கலாம் நீங்கள். அது இங்கே தான் எங்கேயோ இருக்குது. இருங்க உங்களுக்கு காட்டுறேன் அது எங்கே இருக்குது அப்படின்னு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழிக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு. வெரி சேட். இன்றைக்கி பர்மாவும் ஒரு புத்திஸ்ட் நேஷன் தான். எதுக்கிட்ட அந்த கோயில் அழிச்சிங்க? ஓகே, இதோ இருக்குங்க அந்த மரம். அந்த மரம் வேர்கள் தெரியுதுங்களா? ரொம்ப பழைய மரம் போல், 100கணக்கான வருஷமாக இருக்குது. அங்கே தான் அந்த புத்தருடைய தலை இருக்குது. அந்த வேரில் வந்து மாட்டிகிட்டு இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அந்த ஃபோட்டோ ஆன்லைனில். ஆமாம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அஃப்கோர்ஸ் அங்கே புத்தர் தலை இருந்திருக்கும், அதை சுற்றி வேர் வந்து வளர்ந்துச்சு. மரம் வளர வளர எவ்வளோ பேர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அங்கே தெரியுதுங்களா? புத்தருடைய தலை வேரில் மாட்டிகிட்டு இருக்கு. ஸோ பேசிக்லி ஒரு புத்தா ஸ்டாச்சு இருந்திருக்குங்க. தலை மட்டும் கீழே விழுந்துட்டுருக்கு உடஞ்சி. ஸோ கீழே விழுந்த தலையை சுற்றி வேர்கள் வளர்ந்துச்சு. அது பார்க்கறதுக்கே வந்து இப்போ அமேசிங்காக இருக்குது. என்னவோ செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. பாருங்கள், புத்தருடைய ஃபேஸ் மட்டும் மறைக்காமல் அந்த வேர்கள் வந்து சுற்றி போயிருக்குது பாருங்கள். வேறு லெவல், அமேசிங்காக இருந்ததில்ல அந்த புத்தருடைய தலை. இன்னொரு தியரியும் இருக்குங்க. அந்த ரெலிக் வந்து என்ன ரெலிக்னு இது வரைக்கும் யாராலையும் சொல்லப்படலைன்னா, அந்த ரெலிக் வந்து ஒரு 1750ல் யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. அந்த ரெலிக் இங்கே இல்லவே இல்லை அப்படின்றாங்க. அது ஒரு தியரி தான், எது உண்மைன்னு தெரியல. ஸோ நம்ம நம்புவோம் ரெலிக் வந்து கொண்டு போய் மியூசியத்தில் வச்சிட்டாங்க அப்படின்னு, திருடப்படலை அப்படின்னு. எனிவே அவ்வளோதாங்க, அந்த கோயிலுக்கு பார்த்து முடிச்சாச்சு. நல்லா தான் இருந்தது. சின்ன கோயில் தான், போன கோயில் மாதிரி பெரிய கோயில் இல்லை. வெரி நைஸ். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் லஞ்சு போல். நான் லஞ்சுக்கு அப்புறம் தான் இங்கே வருவோம்னு நினச்சேன். இங்கே கூட்டு வந்துட்டேன் முதல்ல. ஏன்னா டைம் இப்போ தான் 12 ஆகுது. நெக்ஸ்ட் லஞ்சு. ஆனால் நம்மளால் எதுவும் சாப்பிட முடியாது. ஏதாவது பாலே சேர்க்காமல் டீ ஏதாவது குடிச்சுப்போம். ஓகேவா? கோகனட்டோட கச்சா நல்லாயிருக்கும். வெயிலுக்கும் சரி, கொஞ்சம் பசி அடங்கின மாதிரியே இருக்கும். ஃப்ரைட் ஃபுட்லாம் தவிர்க்கணும். லெட்ஸ் சி. ஓகேங்க, லஞ்சுக்கு வந்தாச்சு. திஸ் இஸ் சேட், பட் இருந்தாலும் வேறு எதுவும் சாப்பிட முடியாது. கோகனட் வாட்டர், ஸ்டீம் ரைஸ், வேறு எதுவும் இல்லை. இது 2 மட்டும் தான் சாப்பிட போகிறோம். வெளியில் வாழைப்பழம் கிடச்சா வாழைப்பழம் சாப்பிட்லாம். லஞ்சு முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்திருக்கிற கோயில் வந்து வாட் ஃப்ர ஸ்ரீ சான்பன். இது வந்து தாய் ராயல் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான கோயிலுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் வந்து நம்ம ராயல் பேலஸ் பார்த்தோம்ல, அந்த ராயல் பேலஸ் கிரவுண்ட்ஸ்லேயே இருக்கிற ஒரு கோயில் இது. ஸோ அப்படின்னா ராயல் ஃபேமிலிக்கான கோயில் இது. ஸோ ராயல்ஸ் வந்து வழிபடுறதுக்குன்னே ஒரு கோயில் வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள் பேங்காக்கில் ராயல் பேலஸ் போயிருந்தீங்கன்னா அதுவுலேயும் வந்து ஒரு கோயில் இருக்கும். ராயல்ஸ் வழிபடுறதுக்குன்னே அவங்க கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டியிருக்காங்க. யாரால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங் த்ரிலோகநாத் அப்படின்னு ஒரு கிங்கு.
ஸோ அவர் தான் வந்து இதை கட்டினார். இப்போ கட்டினார் பார்த்தீங்கன்னா 1448. ஸோ இதை வந்து ஒரு ராயல் சாப்பல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிறிஸ்டியன் கிங்ஸ்லாம் அவங்க பேலஸ்குள்ளேயே வந்து ஒரு சாப்பல் சர்ச் மாதிரி கட்டி வச்சுப்பாங்கள்ல, அதே மாதிரி இது ராயல் பேலஸ்குள்ளே இருக்கிற ஒரு ராயல் கோவில். ஆக்சுவலாக இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பார்க், இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் பார்க் தான், யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் தான். இதெல்லாம் அமேசிங்காக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தோடனே வந்து வெயிலுக்கு கொடை வச்சுருக்காங்க. போகிறப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கொடை தேவைப்படும். எவ்வளோ பெரிய இடமா இருந்துட்டு பாருங்க. இதான் இந்த ராயல் பேலஸோட மினியேச்சரு. அது உள்ளே தான் இந்த கோவிலும் இருக்குது. பா, இந்த பெயிண்டிங்கை பாருங்க. ஒரு டச்சு பெயிண்டர் வந்து இந்த ஊரை வரைஞ்சிருக்காரு. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஊரை சுற்றி 3 நதி ஓடுது, அதுவே வந்து ஒரு நேச்சுரல் அரணா அமைஞ்சிடுச்சு அப்படின்னு. இந்த பாருங்க, ஒரு குட்டி ஐலண்ட் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க அந்த 3 நதி என்ன நதின்னு. சாப் ராய ரிவர், லோப்புரி ரிவர், பாசாக் ரிவர். அமேசிங்களா? இது ஒரு பெரிய ஏரியா இது. ஸோ பேலஸ் இங்கிருந்து பார்க்க முடியாது, ஏன்னா சுற்றி வந்து செவரி எழுப்பி வச்சுருக்காங்க. இந்த கோயிலும் வந்து 1767 பர்மிஸால் தாக்கி அழிக்கப்பட்டதுங்க. முக்கியமான விஷயம், இந்த கோயிலை தாக்கி அழிச்சதுக்கு இங்கே இருக்கிற ஒரு புத்த சிலையில் 150 கிலோ தங்கத்தை வந்து பூசி வச்சுருக்காங்க புத்தர் மேலே. ஸோ பர்மிசாமி இங்கே வந்து இந்த நகரத்தை தாக்கணுன்னே இது மாதிரி இந்த கோயிலில் இவ்வளோ தங்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்து புத்தர் சிலைக்கு நெருப்பு வச்சுட்டு தங்கத்தை உருக்கி எடுத்துன்னு போயிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பர்மிஸ் என்ன அட்டுழியம் பண்ணியிருக்காரு பாருங்க இந்த ஊரில். நம்ம முன்னாடி ஒரு 3 பெரிய ஸ்டூப்பா இருக்குது பார்த்தீங்களா, 1, 2, 3. இந்த 3 பெரிய ஸ்டூப்பால் 3 மன்னர்களுடைய ஆஷஸ், அவங்க இருந்ததுக்கப்புறம் அவங்க உடம்பை வந்து எரிச்சிட்டு அதுலேருந்து வந்து அவங்களுடைய ஆஷஸை இதுள்ள வச்சுருந்துருக்காங்க. 3 மன்னர்கள் யாருன்னா, இந்த கோயில் கட்டினவர் திரிலோகநாத், அதுக்கப்புறம் ராமாத்தி போடி 2, அதாவது ராமாத்தி போடி தான் வந்து இந்த நகரத்தை உருவாக்குனார், அப்புறம் கேபிட்டல் சிட்டியாக மாற்றினார். ராமாத்தி போடி 2 அவர் வம்சாவளியில் வந்தவர் வந்து அவர் இறந்ததுக்கப்புறம் இந்த கோயிலில் அவருடைய ஆஷஸ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அமேசிங்களா? இப்போ அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க பர்மிசாமி. இந்த கோயில் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ ரூயின்ஸு. இந்த ஊரை சுற்றி கோயில் தாங்க. ரொம்ப செழிப்பாக இருந்திருக்கு அந்த டைமில். அதனால தான் எங்கே பார்த்தாலும் தங்கம் வெல்த்து அவ்வளோ இருந்துருக்கு இந்த கோயிலில். இந்த ரூ பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் இடிஞ்சு போய் இங்கே தான் வந்து அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் இருந்தாருங்க. ஸோ பர்மிசாமி உள்ளே வந்தோடனே ஃபுல்லாத்தையும் இடிச்சிட்டு தரமட்டமாகிட்டு உள்ளே இருந்த புத்தாவை கொளுத்திட்டு தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு ரூயின்ஸாக கிடக்குது. அந்த பர்மிசாமி அது மாதிரி பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் இடிந்திருந்தாலும் ஓரளவுக்கு இதெல்லாம் இன்டாக்டாக இருந்திருக்கும், அமேசிங்காக இருந்திருக்கும். ப்ளஸ் வந்து இப்போ பார்க்குறதுக்கு தான் இப்படி வெறும் கல் மாதிரி தெரியுது. அந்த காலத்தில் வந்து நல்ல பெயிண்ட்லாம் பண்ணி ஏதாவது தங்கம்லாம் அழிச்சுருந்துருப்பாங்க. பல இருந்திருக்கும் அந்த காலத்தில். இப்போ தான் இப்படி இருக்குது. இந்த பேலஸ் கிரவுண்ட்ஸ்லயே இன்னொரு புத்த கோயில் இருக்கு. இது எவ்வளவு இன்டாக்டா இருக்கு பாருங்க, அமேசிங்கா இருக்கு. ஆனா ரெனோவேட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உள்ள புத்தாவும் இருக்காரு. சரி, நம்ம முதல்ல உள்ள போய் புத்தா பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. தெரியுதுங்களா, புத்தர் அங்கே இருக்காரு பாருங்க. உள்ள போய் ப்ரே பண்ணிட்டு வந்துடும் இருங்க. ஸோ இந்த டெம்பிள் கட்டினது வந்து 1500வது வருஷத்துலங்க. இது வந்து 500 வருஷம் பழமையான டெம்பிள் தான். ஆனால் என்னன்னா, இது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இதை ரெனோவேட் பண்ணுறதுக்கு உதவுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, பர்மீஸ் பிரசிடென்ட்டோ கிங்கோ அந்த டைமில் 1950s உங்கள் ஆளுங்க தான் வந்து அழிச்சாங்க. அந்த கில்ட்டியில் தான் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு அப்போ காசு கொடுத்தாரு. அப்போ இருந்த தாய் குயினும் வந்து அவங்க கொஞ்சம் காசு போட்டு ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற புத்த சிலையை வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும், துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த புத்த சிலையை ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாமே வந்து அழிக்க தாக்கப்பட்டது தான் அந்த காலத்தில். ஸோ ரெனோவேட் பண்ணி புத்த சிலை திறந்துறானா பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம அடுத்து போகிற டெம்பிள் வந்து இந்த தீவுக்கு வெளியில் போகிறோம். ஸோ அதுவும் வந்து பழமையான டெம்பிள் தான். அதை முடிச்சுட்டா இந்த டூரு முடிவடையுதுங்க. ஸோ அந்த டெம்பிள் இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஒரு லாங் டே. இன்னும் ஒரே ஒரு டெம்பிள் தான். உங்களுக்கு தக்கிட்ட புத்த கோயில்கள் வந்து காட்டிட்டு இருந்தேன் நான் காலையிலேருந்து. பிடிச்சிருக்குன்னு நான். சரி வாங்க, கடைசி டெம்பிளில் போய் பார்த்து முடிச்சிடுவோம். ஓகேங்க, இந்த டூரில் நம்மளுடைய கடைசி ஸ்டாப். ஆனால் இருக்கிறதுலே இதுதான் பியூட்டிஃபுல்லான டெம்பிள் அப்படின்னு சொல்லுவேன். வாட் சாய் வாத்தனாராம், ஒரு நதிக்கரையோரமாக அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். இதாங்க அந்த சாவ் ப்ராயர் ரிவர். நம்ம பேங்காக்கில் நேற்று பார்த்தோமே அதே நதி தான் இங்கே வந்து ஓடி பேங்காக் வழியாக போய்
கல்ஃப் ஆஃப் தாய்லாந்துலேருந்து கலகுது இந்த நதி. கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. இன்னும் நல்லா வெள்ளலாம் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா மழை பெஞ்சதுன்னா இப்போ தானே ஆரம்பிக்குது ரெய்னி சீசன், மான்சூன் சீசனிங்க. இந்த கோயில் பாருங்கள், அமேசிங்காக இருக்குது. இதை கட்டினது யாருன்னா கிங் பிரசாத் தாங் அப்படின்னு ஒருத்தர் தான் கட்டியிருக்காரு. அவங்க அம்மாவுடைய நினைவத்தமாக வந்து கட்டியிருக்காரு. அமேசிங்கில், ஏன்னா அவங்க அம்மாவுடைய ரெசிடென்சி இங்கேருந்து தான் வந்து நம்பப்பட்டது, அதனால் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை வந்து ராயல் செரிமனிஸ்க்கு இல்லைனா கிரிமேஷன், ராயல்ஸோட கிரிமேஷன் நடக்கிறதுக்கும் இந்த கிரவுண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து மார்ட்டல் காம்பேட் ஒரிஜினல் மூவி பார்த்துருப்பீங்களா? பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த இடம் பார்த்தா உங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த மூவி இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே தான் அந்த ஷூட்டிங் நடந்துடும். உங்களுக்கு அந்த மூவி பார்த்துருந்தா தெரியும். அமேசிங்கில் இதுவும் வந்து அந்த கிமர் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்டைலில் தான் கட்டியிருக்காங்க. ஒரு லார்ஜ் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கிமர் ஆர்கிடெக்சர் இந்த ரீஜனில். ஏன்னா இங்கே இந்த அயோத்தியா கிங்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி அந்த கிமாஸ் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்தது இந்த ரீஜனில். ஆனால் இந்த இடத்த பாருங்கள், அமேசிங்காக இல்லை. ப்ளஸ் வந்து அந்த எதிர்க்க பில்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதுவும் ஒரு ராயல் பேலஸுங்க, ஒரு சின்ன ராயல் பேலஸ் அது. ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த கோயில். இது வந்து அந்த தீவு சொன்னல, 3 நதிக்கு நடுவில் இருந்த தீவில் தான் வந்து அந்த அயோத்தியா கிங்டம் உருவாச்சு. அதுக்கு வெளியில் இருக்குது இந்த கோவில். அதனால தான் நதி கரையோரமாக இருக்குது. நம்ம அந்த தீவுலேருந்து வெளியில் வந்துட்டோம். செமையாக இருக்குல்ல நதி. கலரை பாருங்கள், ப்ரௌன் கலரில். மழை பெய்யுறதுனால நல்லா மண்ணெலாம் அடிச்சுட்டு வருதுன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த நதி எப்படி உருவாகுதுன்னா, லாஸ் கம்போடியாலேருந்து பல நதிகள், கிளை நதிகள்லாம் ஓடி வந்து ஒரு இடத்துல தாய்லாந்து வரும்போது ஒரே நதியாக உருவாகுது. அதுதான் வந்து இந்த சாவ் பிராயர் ரிவர். அமேசிங்களா? சரி, இந்த கோயில் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே வாங்க. நிறைய ரெனோவேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதுவும் வந்து பர்மிஸ் உள்ளே வந்து அழிச்சிருக்கானுங்க. இந்த கோயிலையும் நிறைய வெல்த் இருந்துருக்கு இந்த கோயிலில். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கானுங்க அழிச்சிட்டு. ஆனால் ரொம்ப பெரிய கோயில் இல்லை, பட் இருந்தாலும் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் அமேசிங்காக இருக்குது. அந்த ஸ்டூப்பாஸ் தான் எப்படி வந்து ஸ்டூப்பாவே வந்து கிமர் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் வந்து கட்டியிருக்காங்க பாருங்கள். செவல நம்ம கம்போடியா போகிறப்போ நீங்கள் பார்ப்பீங்க அந்த கிமர் ஆர்கிடெக்சர். அந்த கிமர் ஆர்கிடெக்சர் கிட்டத்தட்ட அந்த டிராவிடியன் ஆர்கிடெக்சர் நம்ம இந்தியாவில் இருக்கிற அந்த ஆர்கிடெக்சர் ஒட்டி தான் வரும். அஃப்கோர்ஸ் இந்தியாவிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது தானே அங்கே கல்ச்சரு கம்போடியாவில் அந்த டைம்லலாம். இந்த ஹோல் ரீஜனு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவே இந்தியாவிலேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வந்தது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? முன்னாடி லேடிஸ்லாம் தாய் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில். இப்போ வெதர் கொஞ்சம் பரவாயில்லைங்க, மேகமூட்டமாக இருக்குது, முடியலைங்க. நம்மளுடைய டைரியா வேறு ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. 0%, ஆல்மோஸ்ட் 0% பேட்டரியில் ஓடிட்டுருக்கேங்க. இதான் லாஸ்ட் ஸ்டாப்பு. ஸோ முடிச்சோன்னா கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். போய் கொண்டா ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நைட் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இங்கே கிட்ட வந்திருக்கோம் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஃபஸ்ட்லாம் நல்லா பல இருந்திருக்கும், இப்போ தான் இப்படி ஆயிடுச்சு, இடிஞ்சு போய். ஆக்சுவலாக அந்த நதி பார்த்தோம்லங்க, சாவ் பிராயர் ரிவர், அந்த நதினால் 2011 ஃப்ளட்டிங்கில் இந்த கோயில் பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. மறுபடியும் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. எப்படியும் ஃப்ளட் ஆகும் அந்த ரிவரு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி. சரி, ஓகே, அந்த இன்ஃபர்மேஷனோட நம்ம இந்த vlog முடிச்சுக்கலாங்க. நம்மளுடைய இந்த டெம்பிள் டூர் வந்து இதோட நிறைவடையுது. செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 டெம்பிள் இருக்கான் இந்த அயோத்தியா நகரத்தில். நம்ம பார்த்தது ஒரு 4 டெம்பிள் தான். அது மாதிரி எவ்வளோ சின்ன டெம்பிள், பெரிய டெம்பிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளில் எவ்வளோ பார்க்க முடியும் அவ்வளோ பார்த்துச்சுங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் கொண்ட சிட்டி, இந்தியாவோட தொடர்பு படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்றைக்கி நைட்டு முடிஞ்சால் நம்ம பேங்காக் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க. இல்லைனா நம்மளுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு போகலாம். அப்படி இன்றைக்கி நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலன்னா பேங்காக நாளைக்கு இங்கேருந்து கிளம்பி லாஸ் போகிறோங்க. ஓகேங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை லாஸ் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். பை.